படம் செம மாசு, தலைதான். போய் பாருங்க, செம ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. பக்கா எல்லாரும் அர்ஜுன் சாரு, அஜித் சாரு, த்ரிஷா எல்லாமே பக்காவா நடிச்சிருக்காங்க. ஸ்டோரி வைஸும் சரி, அச்வினோத் பக்காவா பின்னி இருக்காங்க. போய் போய் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க. நீங்க நல்லா இருக்கு. நீங்க படம் பாத்தீங்களா? நான் பாத்துறேன். நீங்க பாத்தீங்களா? பாருங்க. நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல இருந்து படம் பயங்கரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் உங்களை அப்படியே துருன்னு கூட்டு போறாங்க. செகண்ட் ஹாஃப்ல இருந்து படம் அப்படியே செமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே உங்களை அப்படியே சஸ்பென்ஸ்லயே கூட்டு போவாங்க. செகண்ட் ஹாஃப்ல இருந்து அப்படியே பத்திக்குது படம். பயங்கரமா வேகமா போகுது. பயங்கரமா செமையா இருக்கு. சூப்பர் படம். எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் ப்ரோ. இந்த படம் நாங்கள் டைரக்டர் நல்லா ப்ரீ இன்டர்வியூலாம் பார்த்தோம். ஸோ அந்த என்ன எக்ஸ்பெக்டேஷன் வந்ததோ அதே தான் இருந்தது. மாஸ் எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மி. ஸ்டில் படம் தரம். மாஸ் எலிமெண்ட்ஸ் கம்மியாக இருக்குது. பட் நல்ல ஸ்டோரி. அஜித் டவுன் பிளே பண்ணியிருந்தாலும் நல்ல ஒரு கதை. அனிருத் நல்ல ஒரு மியூசிக், அருமையான மியூசிக். அஜித் த்ரிஷாவோட பேர் சூப்பர். பட கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் அந்த அவர் அஜித் த்ரிஷாவோட ரொமான்டிக் போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா வந்து கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாம் நல்லா இருக்கு. காமெடி அந்த அளவுக்கு இல்லை. பட் ஸ்டில் படம் வந்துட்டு உங்களுக்கு நைஸ் ஸ்டோரி. சூப்பர் படம் என்டர்லி ஹாலிவுட் ஸ்டைல் மூவி. மியூசிக் வாய்ப்பே இல்லைங்க. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம படம் பாத்தீங்கன்னா வேற லெவல். சூப்பர். நான் எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதுவுமே இல்லைங்க. நம்ம யார் ஃபேனும் கிடையாது. படம் ஜஸ்ட் போய் பாருங்க. லிட்டரலி ஹாலிவுட் ஸ்டைல் மூவி. சூப்பரா இருக்கும். கிளாஸா இருக்கும் படம். அஜித் வந்து டிஃபரண்ட் ஸ்டைல்ல பார்ப்பீங்க.